நெல்லையில் ஜாகிர் ஹுசேனுடைய கொலை, அதற்கு முன்பாக அவர் வெளியிட்ட வீடியோ, ஈரோட்டில் ஜான் அப்படின்றவர் வெட்டி கொல்லப்பட்டது, அது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய வீடியோ. இந்த வீடியோக்களே பார்க்கக்கூடிய மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா அப்படின்ற கேள்வி ஏற்படுத்துது. எதிர்க்கட்சிகள் கேட்பது அடுத்தது, இந்த வீடியோக்களே ஒரு விஷயத்தை பேசுதில்ல. நீங்கள் சொல்கிறது 2-3 வீடியோக்கள் தான். தமிழ்நாட்டில் இது மாதிரி பல வீடியோக்கள் இது போன்ற பிரச்சனைகள் பெரும்பாலும் நடப்பதில்லை. ஏதோ 1-2 இடங்களில் இந்த சம்பவம் நடக்குது. ஆனால் காவல்துறை அதை கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். நான் அதில் மாற்று கருத்து சொல்ல விரும்பவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் விசாரணை செய்ததாக காவல்துறை சொல்லியிருக்கிறது. 2 தரப்பையும் கூப்பிட்டு பேசியிருக்கோன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் நீங்கள் காவல்துறை பாதுகாப்புன்னு போட்டு விட முடியாது, முகாந்திரம் பார்ப்பாங்க. இப்படி பல விஷயங்களில் 1-2 கொலைகள் நடந்துருக்கு. ஆனால் காவல்துறை மெத்தனம் என்பதில் நாம் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் இது மாதிரி இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதுன்னா இதை விட அதிகமான கொலை குற்றங்கள் நடந்தது நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒரு கொலை குற்றங்கள் என்பது மொத்த கணக்கு என்னங்கிறத இன்றைக்கி தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் கணக்கு பாருங்கள், இது முன்னால் இருந்ததை விட இது குறைவாகத்தான் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு சொல்லுவாங்க, கொலைங்கிறது வேறு, கொலையாக முந்திரிக்காங்கிறது வேறு. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொத்தாக கொலை நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அரசே ஒரு பயங்கரவாத வேலையை செஞ்சதை நம்ம பார்த்தோம். தூத்துக்குடியில், சாத்தாங்குளத்தில் அரசனுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய காவல்துறை நேரடியாகவே தவறு செய்ததை நம்ம பார்த்தோம். காவல்துறை என்பது தவறை கண்டுக்காமல் இருந்ததோ அல்லது நடவடிக்கை எடுக்காமங்கிறது வேறு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சம்பவத்துக்கு பிறகு உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. அடுத்து உடனடியாக அதுக்கான இல்லை, நீங்களே இப்போ சொல்கிறீங்க தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, சாத்தான்குளம் அப்படின்னு, இதெல்லாம் அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுபோல் இந்த வீடியோக்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலையான்னு நான் கேட்குறேன். அதாவது மக்களுக்கு நன்றாக தெரியும், அரசு நேரடியாக ஈடுபடக்கூடிய படுகொலைகள், அரசினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய காவல்துறை லாக்கப்பு மரணங்கள், அதே மாதிரி காவல்துறை நேரடியாக ஈடுபட்டு தந்தையும் மகனையும் கொண்டு போய் வைத்து தவறு செய்தது, இது மாதிரி நடந்த சம்பவங்கள் ஏதாவது இந்த ஆட்சியில் இதுவரை இருக்கா? தனித்தனி சம்பவங்கள் முதல்வரே சொல்கிறார் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் தனிநபர் விரோதத்தில் இதுலேயும் ஒரு தனிநபர் விரோதம் தான் நடந்திருக்கு. அது தெள்ள தெளிவாக தெரியுது. தௌஃபீக் என்பவர் ஏற்கனவே அந்த சொத்துல பிரச்சனை பண்ணியிருக்காருங்கிறது, இதை அவர் தடுத்திருக்காரு, நமக்கு தெரியுது. இல்லை தனி விரோதம்ன்றதை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவர் வீடியோ முன்னாடி வெளியிட்டிருக்கார், அதுதான் முதலமைச்சரை குறிப்பிட்டே வீடியோ வெளியிட்டிருக்கார். காவல்துறை அதிகாரிகளே குற்றம் சாட்டுறார். அதாவது 10 விஷயங்கள்ல 1-2 சம்பவம் நடக்குது. ஆனால் 9-10 வீடியோக்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல வீடியோக்கள் இது மாதிரி வருது. பல குடும்பங்களில் அந்த வீடியோக்களில் கணவன் மனைவி மேலேயும், மனைவி கணவன் மேலேயும், உறவினர்கள் மேலேயும் வர்ற வீடியோக்கள் எக்கச்சக்கமாக காவல்துறையில் இருக்கு. எல்லாரையும் நீங்கள் போய் விசாரித்து எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு போடக்கூடிய நிலையில் இருந்தால் காவல்துறை இன்னும் அதிகமாக நபர்களை வேலைக்கு அமர்த்தணும். நீங்கள் 1-2 விஷயங்கள் நடப்பதை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக எல்லா இதுக்கும் நம்ம தீர்வு பார்க்க முடியாது. பிரச்சனை இங்கே என்னன்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு அந்த காலகட்டத்திலையும் அந்த அரசுக்கு கீழே உங்களுக்கு புள்ளி விவரம் இருந்துச்சு, இந்த அரசுக்கு கீழே புள்ளி விவரம் இருக்குது. இந்த புள்ளி விவரத்தை பார்க்கும்போது அதிமுக ஆட்சி காலத்தில் அதிகமான கொலைகள் நடந்தது நமக்கு நல்லா தெரியுது. அதுவும் நான் 2 விஷயம், அரசு நேரடியாக தலையிட்டது, அதுவும் இல்லாமல் அரசுடைய கீழே இருக்கக்கூடிய காவல்துறை தலையிட்டது, அரசு இருக்கக்கூடிய துறை வாரியாக நடந்த விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. ஆக இந்த அரசு வந்த பிறகு ஒரு விஷயம் நடக்குது, மறுநாளே குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள், விசாரணை நடக்குது. ஆனால் தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறதோ அல்லது காவல்துறை மரணங்கள் காவல்துறையை வச்சு அடித்த பிறகு பல நாள் கழிச்சு வெளியே வந்த விஷயங்கள்லாம் அந்த ஆட்சியில் இருந்துச்சு. அது இப்ப இல்ல, இப்ப உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீதர்ட்ட வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் வச்சு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. எண்ணிக்கை அடிப்படையில் பாருங்க, எவ்வளவு அன்னைக்கு நடந்திருக்கு, இன்னைக்கு எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிடுறார். அதாவது அசம்பிளிங்கிறது சட்டமன்றங்கிறது மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பிளேஸ். அந்த இடத்துல நம்ம ஒரு கருத்தை சொல்லும்போது குற்றங்கள் குறைஞ்சிருக்கு, குறைக்கப்பட்டிருக்கு, இப்படிலாம் பொதுவாக சொல்லக்கூடாது. அது முதலமைச்சர் அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை, லா அண்ட் ஆர்டர் இருக்குது. லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் இஸ் தி இண்டிகேஷன் ஆஃப் குட் கவர்னன்ஸ். அதாவது நம்பரோட சொல்கிறார், ஒரு நம்பர் சொல்லியிருக்காரு. 2024 1540,
2012 1943 இருந்துச்சு. கொரோனா காலகட்டத்தில் கூட கொலை நடந்திருக்குன்றார் அதிமுக ஆட்சியில். அதுதான் நான் சொல்கிறேன். அப்போது இதை வந்து நீங்கள் முதலமைச்சர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், அதாவது போன ஆட்சியில் விட இந்த எங்கள் ஆட்சியில் வந்து சிறப்பாக இருக்குன்றார். இது ஏற்புடையதாக இருக்கா? நீங்களே சொல்லுங்கள். ஒரு நாள் தான் சார் உங்களை வந்து கொண்டு வந்தாங்க. நீங்கள் தான் இந்த எலெக்ஷனில் சொன்னீங்க. நீங்கள் வந்து உங்கள் ஆட்சியில் வந்து நிறைய கொலை இருக்குது, அது இருக்குது, இதுன்னு சொல்லி புகார்களை சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி அந்த ஓட்டு கேட்டு தான் நீங்கள் வந்தீங்க. திருப்பியும் இப்போ ஏடிஎம்கே வந்து இப்போ போன ஆட்சியில் இருந்து இப்படி ஒரு கம்பேர் பண்ணுறீங்க. அது என்ன லாஜிக்கு? உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நாங்கள் அவங்களோட பெட்டராக பண்ணுவோம், நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக பார்ப்போம், இதெல்லாம் குறைப்போம் அப்படின்னு சொல்லி தான் வாக்களை கேட்டு வந்தீங்க. அந்த வாக்குறுதி கொடுத்ததுக்கு உங்களுடைய கடமை என்னென்னா மக்கள் நிம்மதியாக அமைதியாக நம்பிக்கையோடு இருக்கணும். தட் இஸ் இங்கிலீஷில் சொல்கிறது தான் தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டு இன்ஃபியூஸ் கான்ஃபிடன்ஸ் டு தி பப்ளிக். ஒரு பொதுமக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்றது தான் ஒரு அரசனுடைய தலையாய கடமை. நம்ம அப்படி இல்லைன்னு சொல்ல வரீங்க. அப்படி இந்த வீடியோலாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஜஸ்ட் பாருங்க. நீங்க இல்ல அவர் சொன்ன மாதிரி இல்ல நான் இன்னொரு எல்லாத்தையும் விட்டுறலாம். இல்ல அந்த வீடியோல நிச்சயமா கேள்வி இருக்கு, அதே நான் கேட்டேன். திரு இதயத்துல சொன்னாரு என் கணவன் அடிச்சுட்டான் அப்படின்ற மாதிரியான வீடியோக்கள் நிறைய இருக்கு. காவல்துறையினை கூப்பிட்டு சமரசம் பேசி இது பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்குள்ளேயே நடக்கும். அப்போ எல்லா வீடியோவுமே இந்த சீரியஸ்னஸோடு எடுத்துக்க முடியுமான்னு ஏற்றுக்க முடியாது. நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான், எடுத்துக்க முடியாது. ஆனால் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று ஒரு ரிப்போர்ட் இருக்குது, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது. அது ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் எஸ்பிசிஐடின்னு ஒரு ஆள் இருப்பார், ஒரு கான்ஸ்டபிள் லெவலில், சில இடத்துல எஸ்ஐ இருப்பார். அவங்க தான் இது ப்ரைவேட்டோ மோட்டிவ் மர்டரோ மர்டர் ஃபார் கெயினோ எதுவாக இருந்தாலும் இதை கண்டுபிடிச்சி மோப்பம் பிடிச்சி அந்த கன்சர்ன் ஸ்டேஷன் ஹெட்டுக்கு, அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அப்புறம் எஸ்பி, அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கு அலர்ட் பண்ணுறது தான் அவங்க வேலை. இதை தடுக்காமல் இருக்கிறதுக்கு, எதுவாக ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, சொத்துத்தாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இதை தடுக்கிறது அவங்க வேலை. அவங்க சொல்லியிருக்கணும். இப்படி தான் நாங்களாம் எம்எல்ஏ இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எஸ்பிசிஐடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நாளைக்கு வரப்போகுது, எஸ்பிக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், சார் இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் என்கிட்டவும் சொல்லுவார், சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவார். இதுதான் குட் கவர்னன்ஸ். இது அந்த மிஸ்ஸிங் இல்லை சார். அது அப்படி இருந்திருந்தா தூத்துக்குடி அப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது சார். அதுதான் இன்னைக்கு முதலமைச்சர் கேட்குறாரு. தூத்துக்குடி சம்பவம் வந்து அதுக்கு தான் சார் ரைட்டு. தூத்துக்குடி சம்பவம் நடந்து யாரும் நினைவே பண்ணல, அதுக்கு தானே உங்களை மாற்றி கொடுத்தாங்க. நீங்கள் அதைத்தானே சொன்னீங்க, என்டாஸ் பண்ணீங்க. அதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறதுல என்ன வேலை உங்கள் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ரேஷனல் இருக்குது. நீங்கள் அதை சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. இப்போ அதை வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா அதாவது கவனஈர்ப்பு தீர்மானம் அல்லது கேள்வி நேரமில்லா நேரத்தில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றது எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்தாங்கன்னா, நாங்களாம் எம்எல்ஏ இருக்கும்போது சிஎம் வந்து ஜெயலலிதா இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு முக்கியமான பிரச்சனையை எழுப்பு போகிறதுக்கு இது கொடுத்துருக்காரு, எல்லாம் அலர்ட்டாக இருங்க, நீங்கள் யாரும் பேசாது இன்னைக்கு அப்படிதான் சொல்கிறேன். அதே மாதிரி எல்லா ஒரு விஷயம் இன்னைக்கும் நாளைக்கும் கவன ஈர்ப்பு வேண்டாம் அப்படின்னு ஏற்கனவே சபாநாயகர் சொல்லியிருந்திருக்காரு. அதையும் மீறி எதிர்க்கட்சி தலைவர் இதை எழுப்ப முற்படுறாரு. சிஎம் அவரை அலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு இந்த ஈரோட்டில் நடந்த கொலை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் எழுப்புறாரு. சிஎம் தான் அந்த சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அதான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டாலே அடுத்த நிமிஷம் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஹோம் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் தான் பதில் சொல்லணும்னு அடுத்த எல்லா ஆள்றாங்க, எல்லா அதிகாரிக்கும் இந்த அசம்பிளிக்குள்ளே வந்துடுவாங்க. எல்லா இன்புட்ஸும் அப்போ டக்குன்னு சிஎம் கைக்கு வந்துடும். அவங்க எடுத்து பேசுவார். சிஎம் சொல்லுவாங்க இந்த மாதிரி டேட் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது சபாநாயகர் அவர்கள் நாட்டு மக்களின் நலன் கருதி, முக்கியத்துவம் கருதி இதெல்லாம் பேச அலோவ் பண்ணணும். சிஎம் சொல்லியிருக்காரு, ரைட்டு இல்லை இன்னைக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க சார். சிஎம் சொல்லப்போ தான் அலோவ் பண்ணியிருக்காரு. ஸ்பீக்கர் என்ன பண்ணணும்னா சிஎம்கிட்ட நல்ல பேர் வந்திருக்கா செய்யக்கூடாது. அதான் சிஎம் வந்து நீங்கள் பரவாயில்ல அலோவ் பண்ணுங்கன்னு சிஎம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் பாராட்டுறேன் சிஎம்ஐ. ஆனால் ஸ்பீக்கர் வந்து இதில் இல்லை சார். அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் நோட்டீஸ் கொடுங்க, நீங்கள் நோட்டீஸ் கொடுக்காம திடீர்னு பேசியிருக்காரு. அதுதான் சார் நேரமில்லாத நேரத்தில் பேசுறது. அது வந்து பிரத்யேக உரிமை எதிர்க்கட்சி தலைவருக்கு. எதிர்க்கட்சி அவங்க வீட்டு நேற்று கொடுத்தாங்க, கவன ஈர்ப்பு எடுத்து பேசினாங்க. இன்னைக்கு கொடுக்காம பேசியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர். பேசலாம், அந்த நிமிஷத்துல கூட ஒரு பிரச்சனை வரும். அதுதான் எதிர்க்கட்சியோட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.